ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிஎஃப் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சங்குப்பூ தான். ஸோ சங்குப்பூ டீ பார்க்க போகிறோம். அதை வந்து தேவையான பூக்களை எடுத்து நம்மளுடைய நார்மல் வாட்டரில் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்து அந்த நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பூவை எடுத்து அப்படியே தூக்கி அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அது நல்லா சோக் ஆகி அந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக நம்ம அந்த தண்ணிக்குள்ளே வந்து இருக்கும். நம்ம போய் லெமன் பறிச்சுட்டு வந்துருக்கலாம். ஸோ லெமன் வந்து தேவை அது கூடவே போடுறதுக்காக. ஸோ லெமன் வந்து pH லெவலை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா அழகாக அதனுடைய சங்குப்பூடைய கலர் மொத்தமே அதில் இறங்கியிருக்கு இல்லையா. ஸோ நம்ம இப்படியே குடிக்க வேண்டாம். அது கூடவே நம்ம ஒரு ஆஃப் லெமனை நம்ம கட் பண்ணி புழிஞ்சி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அழகாக ஒரு வயலட், அதாவது பர்பிள் கலர் வந்திருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ளூவிலேருந்து பர்பிள் கலருக்கு வந்திருக்குது. pH லெவல் ரெடியூஸ் ஆகிருக்கு. இது என் ஃப்ரெண்டு சேல்ஸ் பண்ணுற ஹனி தான், மார்த்தாண்டம் ஹனி. ஸோ அது ஒரு 2 ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுங்க. ஸோ மாலை டீ, ஈவினிங் இல்லைனா வந்து மார்னிங் 2 டைமே நம்ம இந்த மாதிரி வெரைட்டியாக ஹைபிஸ்கஸ் டீ, சங்குப்பூ டீ, இல்லைனா சீரகம், வெந்தய டீ, இந்த மாதிரி நமக்கு உடலுக்கு தேவையான டீஸை நம்ம போட்டு குடிக்கலாம். நம்ம இப்போ குடிக்கலாமா பாருங்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹாட்டாக தானே இருக்கும். அதனால் கொஞ்சம் மெதுவாக சிப் பண்ணி குடிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக உண்மையிலே இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி மார்னிங் டீ ரெடி பண்ணி குடித்து பாருங்கள். தேங்க்யூ.